சண்டைக்கோழி சீரியல் நாளைக்கான எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. மகா அந்த போலீஸ் விக்ரமை பற்றி விசாரிச்சதை யோசிச்சுட்ருக்காங்க. எதுக்காக அந்த போலீஸ் முருகனை பற்றி விசாரிக்கணும், என்ன விஷயமா இருக்கும், இந்த விஷயத்தை பற்றி இவர்கிட்ட நாம் சொல்லலாமா, இல்லை இவர் அதை கேட்டு டிஸ்டர்ப் ஆகிட்டா என்ன பண்ணுறது, பேசாமல் இந்த விஷயத்தை பற்றி நாம் இன்டைரக்டாக கேட்டு பார்ப்போம் அப்படின்னு முருகன் உங்களுக்கு பாஸ்போர்ட் வெரிஃபிகேஷனுக்காக ஏதாவது என்கொயரி இல்லை வேறு ஏதாவதுக்கு என்கொயரி வர வேண்டியது இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போது விக்ரம் எதுக்காக மேடம் கேட்குறீங்க, அப்படிலாம் எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு மகா அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சும்மா தான் கேட்டேன் அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க. ஆமாம், நான் வரும்போது பார்த்தேன், நீங்கள் போலீஸ் ஜீப் பக்கத்தில் நின்றுட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு, என்ன விஷயம் அப்படின்னு கேட்குறாங்க. அதுவா, அது ஒன்றும் இல்லை, வேறு ஒருத்தரை பற்றி விசாரித்தாங்க, நான் எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மகா யோசிக்கிறாங்க. அடடா, முருகன் எல்லாமே பயங்கரமாக கவனிச்சிருக்காரு அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்போது விக்ரம் யோசிக்கிறாங்க, ஒருவேளை நமக்கு ஆக்சிடெண்ட் ஆனப்போ நம்மளை விசாரிச்சாங்களே அந்த போலீஸ் நம்மளை பற்றி விசாரிச்சிருப்பாங்களோ அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு மகா கிட்ட சொல்கிறாங்க. மேடம், இதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்துக்காக என்னை போலீஸ் என்கொயரி பண்ணாங்க, ஆனால் அதுக்கப்புறம் எதுக்காகவும் என்னை தேடிலாம் வரல அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்னு உடனே மகா சரி, இந்த விஷயத்தை பற்றி இதுக்கு மேலே நாம் எதுக்காக பேசணும் அப்படின்னு அப்படியே டைவர்ட் பண்ணுறாங்க. அமுதா கிட்ட பேசுகிறாங்க. அமுதா, நீயே இப்படி டல்லாக இருக்க, தைரியமாக அப்படிலாம் பேசிகிட்டு இருக்க. அப்போ விக்ரம் யோசிக்கிறாங்க, மேடம் அந்த விஷயத்தை பற்றி பேசக்கூடாதுன்றதுக்காக தான் இப்படி டைவர்ட் பண்ணுறாங்க அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு வராங்க. மேடம், நீங்கள் ட்ரெயின்லேயே போயிருக்கலாம், நீங்கள் எதுக்காக ஃப்ளைட் டிக்கெட்லாம் போட்டிங்க அப்படின்னு மகா கிட்ட கேட்க, மகா இருக்கட்டும் பரவாயில்ல விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் அந்த மெக்கானிக் 2 பேரும் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த தாலியை எடுத்துக்கிட்டு நகை கடைக்கு போகிறாங்க. அங்கே சேட்டுக்கிட்ட கொடுத்து அந்த நகைக்கு ஒரு ரேட்டு போட்டு கொடுக்க சொல்கிறாங்க. அவங்களும் அந்த நகையை செக் பண்ணி பார்த்துட்ருக்காங்க. அந்த மெக்கானிக் 2 பேரும் என்ன சொல்கிறாங்கன்னா, அதில் ஒருத்தவங்க சொல்கிறாங்க, இது என் பொண்டாட்டியோட நகை, நான் கேட்டு வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்ல, யாருக்கிட்ட போய் சொல்கிறீங்க, நீங்கள் எது எடுத்துகிட்டு வந்தாலும் அது திருட்டு நகைன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு அவங்க செக் பண்ணி பார்த்துட்டு, இந்த நகைக்கு 2 லட்சம் கொடுப்பேன் அவ்வளோதான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அவங்க, இது மார்க்கெட் ரேட்டே 5 லட்சம் போகும், நீ அநியாயமாக 2 லட்சம் சொல்கிறீ அப்படின்னு சொல்ல, இங்கே பாருங்கள், இது திருட்டு நகை, அதனால் நான் 2 லட்சம் தான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, வேறு வழி இல்லாமல் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பணத்தை வாங்கிடுறாங்க. பணத்தை வாங்கிட்டு அங்கேருந்து வந்துடுறாங்க. கடைசியில் 2 லட்சம் தான் கிடைச்சது அப்படின்னு பேசிக்கிட்டு அந்த மெக்கானிக் வந்துட்டுருக்காங்க. அந்த குட்டி யானையில் ஏறிட்டு வந்துட்டுருப்பாங்க. அப்போது அந்த சேட்டுக்கு போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து கால் வருது. ஒரு கான்ஸ்டபிள் கால் பண்ணுறாங்க. அவங்கக்கிட்ட ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க. இந்த மாதிரி ஸ்டேஷனுக்கு புதுசாக ஒரு இன்ஸ்பெக்டர் வந்திருக்காங்க, லேடி போலீஸ். அவங்க பேர் செல்லம்மா, அவங்க ரொம்ப ஸ்ட்ரிக்டாக, இதுக்கு முன்னாடி இருந்த இன்ஸ்பெக்டரை ஏமாத்தின மாதிரிலாம் நீ இப்போ எதுவும் பண்ண முடியாது, அவங்களுக்கு இந்த மாதிரி நீ திருட்டு நகையை வாங்கி விற்கிறேன்னு தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோ, உன்னை தூக்கி உள்ளே வச்சிருவாங்க, யாருக்கும் பயப்பட மாட்டாங்களாம், ரொம்ப நேர்மையானவங்களாம், அதனால் நீ உஷாராக இருந்துக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டு சேட்டு ரொம்ப பயப்படுறாரு. உடனே அந்த குட்டியான பின்னாடியே ஓடுறாரு. நில்லுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வண்டி நிறுத்திட்டு, ஏன் சேட்டு, எதுக்காக நீ இப்படி பின்னாடி ஓடி வந்துட்டுருக்க அப்படின்னு கேட்க, அதுக்கு அவங்க, முதல்ல நீங்கள் கடைக்கு வாங்கப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. கூட்டிகிட்டு போயிட்டு, இந்த மாதிரி ஒரு புதுசாக இன்ஸ்பெக்டர் வந்திருக்காங்களாம், அவங்க ரொம்ப ஸ்ட்ரிக்டாக, அவங்களுக்கு மட்டும் இந்த மாதிரிலாம் திருட்டு நகையை வாங்குறேன்னு தெரிஞ்சால் கண்டிப்பாக என்னை தூக்கி உள்ளே வச்சுருவாங்க, எனக்கு பயமாக இருக்குது, நீங்கள் முதல்ல நகையை வாங்கிட்டு அந்த பணத்தை கொடுத்துட்டு போங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அந்த மெக்கானிக்குங்க என்ன பண்ணுறாங்கன்னா, என் மச்சானுக்கு அந்த பணத்தை கொடுத்துட்டா மீதி 50,000 தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த சேட்டும் ரொம்ப பயந்துக்கிட்டு, சரி பரவாயில்ல, எவ்வளோ இருந்தாலும் இருக்கிற பணத்தை கொடுத்துட்டு நீங்கள் நகை எடுத்துகிட்டு போங்க, எனக்கு எதுவும் தேவையில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, நான் 50,000 கொடுத்துட்டு அந்த தாலியை வாங்கிட்டு வந்துடுறாங்க. வெளியில் பேசிட்டு இருக்காங்க. இந்த தாலி ரொம்ப ராசியான தாலிப்பா, வந்த உடனே நமக்கு 1.5 லட்சத்தை சம்பாதிச்சு கொடுத்துடுச்சு, நாம் எப்படியாவது இதை விற்று இன்னும் நல்லா பணத்தை சேர்க்கணும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு அந்த தாலியை ஒரு பேக்கில் போட்டு திருப்பியும் குட்டி யானையில் ஏறிட்டு போயிட்டுருக்காங்க. இன்னொரு பக்கம் விக்ரம் மகாவையும் அமுதாவையும் ஏர்போர்ட்டில் விட்டுட்டு வந்துட்டுருப்பாரு. இந்த குட்டியான வரத்தை அந்த லேடி போலீஸ் பார்த்துட்ருப்பாங்க. அதனால் அந்த குட்டி யானையை ஃபாலோ பண்ணிவிட்டு ரொம்ப வேகமாக அவங்க ஒரு பக்கம் வந்துட்டுருக்காங்க. இன்னொரு பக்கம் அந்த நந்தினி செட் பண்ண அந்த போலீஸ் கெட்டப் போட்ட ரவுடிங்க விக்ரமை தேடிட்டுருக்காங்க. அப்போது கரெக்டாக விக்கியை பார்க்குறாங்க. விக்கி கிட்ட போயிட்டு, இங்கே முருகனோட வீடு எங்கே இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. உடனே விக்கி உஷாராயிடுறாங்க. என்ன இது, இவங்க முருகனை பற்றி விசாரிக்கிறாங்க, என்ன விஷயமா இருக்கும், நாம் கொஞ்சம் உஷாராக இருக்கணும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு, சார் நீங்கள் எந்த முருகனை கேட்குறீங்க
அப்படின்னு கேட்குறாங்க. அதான்ப்பா இந்த காந்தி மார்க்கெட்டில் வேலை செய்கிறானே அந்த முருகன் தான் அப்படின்னு சொன்ன உடனே விக்கி வந்துட்டு ஓஹோ நம்ம முருகனை தான் விசாரிக்கிறாங்க, என்னவா இருக்கும், நாம் இப்போ என்ன பண்ணுறது, இனிமேல் நம்ம உஷாராக இருக்கணும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு அப்படியே அமைதியாக நின்றுட்டுருக்காங்க. என்னப்பா வழி சொல்லுப்பா அப்படின்னு சொல்ல உடனே விக்கி வந்துட்டு சார் நீங்கள் அவங்க வீட்டை தாண்டி தான் சார் வந்துட்டீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க வீட்டை தாண்டி வந்துட்டோமா, சரி வழி சொல்லுப்பா அப்படின்னு சொல்ல விக்கி வந்துட்டு லெஃப்ட் போங்க ரைட்டு போங்க அப்படின்னு அவங்களே வந்து குழப்பி விடுறாங்க. அப்போது அந்த ரவுடி வந்துட்டு பா நீ சொன்னது எனக்கு புரியவே இல்லைப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சார் திரும்பவும் சொல்லுப்பா அப்படின்னு சொல்ல ஐயோ நம்ம ஒரு ஃப்ளோவில் அடித்து விட்டுட்டோம், நம்ம திரும்பவும் எப்படி அதே மாதிரியே சொல்கிறது அப்படின்னு யோசிச்சுட்டு நின்றுட்டுருக்கேன். அப்போது அந்த டிரைவர் வந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா சார் அவர் சொன்னது எனக்கு புரிஞ்சிடுச்சு, நான் போயிடுறேன் அந்த இடத்துக்கு அப்படின்னு சொல்ல சரின்னு அவங்க அங்கேருந்து ரிட்டர்ன் போயிட்டுருக்காங்க. இப்போது விக்கி வந்துட்டு யோசிக்கிறாங்க, கண்டிப்பாக இதில் ஏதோ ஒரு விஷயம் இருக்குது, விக்ரம் முருகன் மட்டும் மாட்டினா அவ்வளோதான், நாம் உடனே வந்து முருகனுக்கு கால் பண்ணி இந்த விஷயத்தை வந்து சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு விக்கி வந்து விக்ரமுக்கு வந்து கால் ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் காலே வந்து போகாது. திரும்பவும் சரி நாம் வீட்டுக்கு கால் பண்ணி பார்க்கலாம், அன்னைக்கு கால் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு வேணிக்கு வந்து கால் பண்ணுறாங்க. ஆனால் வேணியும் வந்து காலை வந்து அட்டன் பண்ண மாட்டாங்க. விக்கி வந்து ரொம்ப வந்து பதட்டமாயிடுறாங்க. முதல்ல நாம் இந்த விஷயத்தை முருகன்கிட்ட சொல்லியே ஆகணும், இல்லைனா முருகன் வந்து போலீஸ்கிட்ட மாட்டிப்பான் அப்படின்னு ரொம்ப பயந்துட்டுருக்காங்க. இன்னொரு பக்கம் பெருமாள் வந்துட்டு நந்தினிக்கு கால் பண்ணி பேசுகிறாங்க. மேடம் நீங்கள் கொஞ்சம் ஆஃபீஸ் வரைக்கும் வந்து போக முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. எதுக்காக வரணும் அப்படின்னு நந்தினி கேட்க, இல்லை ஒரு சில ஃபைல் எல்லாம் வந்து நீங்கள் சைன் பண்ணணும், அது மட்டும் இல்லாமல் எனக்கு வேறு ஒரு பிரான்ச் ஓப்பன் பண்ண போகிறோம்ல, அதுக்காக புதுசாக வந்து ஆள் எடுக்கிறோம், இன்டர்வியூ வந்து வச்சுருக்கோம், கால்ஃபர் பண்ணியிருக்கோம், அதுக்கும் நீங்கள் வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு நந்தினி இதுக்கெல்லாம் நான் வரணும்னா உங்களை நான் எதுக்காக வேலையில் வச்சுருக்கேன் நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்ல அதுக்கு பெருமாள் வந்துட்டு இல்லை மேடம் விக்ரம் பாஸ் இருக்கிற வரைக்கும் எல்லாம் நல்லா போயிட்டு இருந்துச்சு, இப்போ வந்து எதுவுமே சரியாக போகலை, நீங்கள் வந்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நந்தினி வந்துட்டு சரி வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நந்தினி பெருமாள் கிட்ட வந்து கேட்குறாங்க, விக்ரம் பற்றி ஏதாவது தெரிஞ்சுதா அப்படின்னு கேட்க அதுக்கு பெருமாள் வந்துட்டு மேடம் உங்ககிட்ட நான் சொல்லவே மறந்துட்டேன், விக்ரம் பாஸை நான் பார்த்தேன், நான் தான் அவரை வந்து கூட்டிகிட்டு போய் திருச்சியில் ட்ராப் பண்ணிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் ஆஃபீஸ்க்கு வருவீங்களா, அப்போ நான் விக்ரம் பாஸை பற்றி எல்லாமே சொல்கிறேன் அப்படின்னு சொல்ல அப்போ நந்தினி வந்துட்டு நீ வந்து எனக்கு சொல்கிறியா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு சரி விக்ரம் பற்றி நீ ஆஃபீஸில் என்ன சொல்லி வச்சுருக்க அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு பெருமாள் வந்துட்டு மேடம் பாஸும் அவங்க ஒய்ஃபும் வந்து ஹனிமூனுக்காக வெளிநாட்டுக்கு போயிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லி வச்சுருக்கேன், அவர் காணுன்ற விஷயம் என்ன தவிர வேறு யாருக்குமே தெரியாது அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் அப்போ நந்தினி வந்து யோசிக்கிறாங்க, இன்னும் கொஞ்ச நாளில் எப்படியாவது மொத்த சொத்தையும் என் கைக்கு எப்படி கொண்டு வரேன்னு மட்டும் பாருங்கள் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு சரி நான் ஆஃபீஸ்க்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வைக்கிறாங்க. அங்கே வந்துட்டு அந்த குட்டியானை வந்து ரொம்ப வேகமாக வந்துட்டுருக்கோம். இன்னொரு பக்கம் அமுதாவையும் மகாவையும் வந்து ஏர்போர்ட்டில் ட்ராப் பண்ணிவிட்டு விக்ரம் வந்து வந்துட்டுருப்பாரு. இந்த குட்டியானை வந்து ரொம்ப வேகமாக வந்து பிரேக் போடுவாங்க. இப்போ விக்ரம் கரெக்டாக அவங்க நேராக வந்து கொண்டு வந்து நிறுத்திடுவாங்க. கோவப்பட்டு விக்ரம் இறங்கி வந்து திட்டிகிட்டு இருக்காங்க, என்னையா வண்டி ஓட்டுறனே அப்படின்னு அந்த டிரைவரும் விக்ரமும் வந்து மாற்றி மாற்றி சண்டை போட்டுட்ருப்பாங்க. அப்போது வேகமாக பிரேக் போடும்போது அந்த தாலி வந்து கீழே விழுந்திருக்கும். அதை அந்த மெக்கானிக் வந்து கவனிக்க மாட்டாங்க. சீக்கிரம் வண்டி எடுப்பா அப்படின்னு சொன்ன உடனே அந்த குட்டியானை எடுத்துக்கிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. அப்போ தான் விக்ரம் வந்து தாலி கீழே இருக்கிறத வந்து பார்க்குறாங்க. பார்த்துட்டு எடுத்து பார்க்குறாங்க, அந்த வண்டியிலேருந்து தான் இந்த தாலி விழுந்திருக்கணும் அப்படின்னு கையில் எடுக்கும் போதே வந்து விக்ரமுக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. என்ன இது, இந்த தாலி எடுக்கும் போதே நமக்கு என்னவோ மாதிரி ஃபீல் ஆகுது அப்படின்னு யோசிச்சுட்டு அந்த தாலியை பார்க்குறாங்க. அப்போது அவர் மகா கழுத்தில் தாலி கட்டினதெல்லாம் வந்து அவருக்கு ஞாபகம் வருது. என்ன இது, இந்த தாலி எடுக்கும் போதே நமக்கு ஒரு மாதிரி இருக்கே அப்படின்னு யோசிக்கிறாங்க. இந்த தாலி விழுந்ததை கூட கவனிக்காமல் போயிட்டாங்களே, நான் இப்போ நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாலி கையில் வச்சே பார்த்துட்ருக்காங்க. அப்போது அந்த லேடி போலீஸ் வந்து பின்னாடி அவங்கள ஃபாலோ பண்ணிட்டு வந்திருப்பாங்க. விக்ரம் வந்து அந்த தாலி எடுத்து சரி நம்ம பின்னாடியே போயிட்டு கொடுத்துடலாம் அப்படின்னு பாக்கெட்டில் போட்டுட்ருக்காங்க. அப்போது அவங்க வந்து விக்ரம் கிட்ட வந்து கேட்குறாங்க, ஏன்பா இந்த பக்கம் ஒரு குட்டியான போச்சா அப்படின்னு கேட்க இப்போ தான் மேடம் போச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. சரி நான் அவங்க ஃபாலோ பண்ணுறதுக்காக போயிட்டு இருக்கும்போது விக்ரம் வந்துட்டு அவங்கள கூப்பிடுறாங்க. ஆனால் அவங்க கவனிக்காமல் போயிடுவாங்க. என்ன இந்த மேடம் ஒரு நிமிஷம் சொல்கிறதுக்குள்ளே போயிட்டாங்களே, சரி நாமளே பார்த்தா கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு விக்ரம் வந்து அங்கே நின்றுட்டுருக்காங்க. அப்போ சிவா வந்து விக்ரமுக்கு கால் பண்ணி கலெக்ஷனுக்கு உடனே போ அப்படின்னு சொல்கிறாங்க. இதோ உடனே போயிடுறாயா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அங்கே அமுதாவும் மகாவும் வந்து சென்னையில் போய் இறங்கிட்டு இருப்பாங்க. சென்னையில் ஒரு ரோட்டில் வந்து நடந்து போயிட்டுருக்காங்க. அதே ரோட்டில் வந்து நந்தினி ஜீப்பில் வந்து வந்துட்டுருக்காங்க. நந்தினி ரொம்ப வேகமாக வந்து ஜீப்பில் வருவாங்க. அப்போது அங்கேருந்து தண்ணி வந்து அப்படியே அமுதா மேலே பட்ட உடனே வந்து மகாவுக்கு வந்து ரொம்ப கோவம் வந்துடுது. உடனே ஒரு கல் எடுத்து அப்படியே வந்து நந்தினியோட ஜீப்லேயே அடிக்கிறாங்க. அடித்த உடனே வந்து அமுதா நந்தினி வந்து ஜீப்பை நிறுத்திட்டு வந்து திரும்பி பார்க்குறாங்க. மகாவை பார்த்த உடனே வந்து ஷாக் ஆகுறாங்க. இதோட இந்த எபிசோடு வந்து முடிச்சிருக்காங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.